சேனல் எல்லோரும் எப்படி இருக்குங்க கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 8 இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. அப்போ எல்லா விமென்ஸ்க்குமே வந்து என்னோடய ஹாப்பி விமென்ஸ் டே, ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். விமென்ஸ் டேக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வேறொரு ஸ்பெஷலும் கூட இருக்குது. என்னோடய பர்த்டேயும் கூட. விமென்ஸ் டே அன்றைக்கி ஒரு விமனாக பிறக்கிறதுல வந்து நான் வந்து ரொம்பவே பெருமைப்படுறேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எந்த ஒரு செலிப்ரேஷனோ எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நார்மலாக தான் இன்றைக்கி போக போகுது, சரிங்களா? அப்போ வந்து இன்றைக்கி என்னென்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் வரப்போகுது. அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஆக்சுவலி என்னோடய அம்மா வந்து வேலைக்கு போயிட்டாங்க, என்னோடய அப்பா வந்து ஒரு ஒர்க்காக வந்து வெளியில் போயிருக்காங்க. அப்போ வந்து நான் இப்போ என்னோடய வீட்டில் வந்து நான் தனியாக தான் இருக்கேன். நானும் என்னோடய ஷாடோ பா ஷாடோ பா 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 ஷாடோ. ஓகே கேஸ், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி அப்பம் நம்ம வீட்டில் வந்து அப்பமும் கடலைக்கறியும் அது எல்லாமே வந்து நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வந்து நான் வந்து இன்ட்ரோ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் திடீர்னு ஒரு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவுக்கு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் வரப்போகுது, ஓகேங்களா? அப்போ நம்ம வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் கைஸ். ஹலோ, ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாமா? அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் அனுப்பி வச்சுருந்தாங்க பர்த்டேக்கு. அப்போ அதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். அப்போ நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். சோனு பப்படின்னு நினைக்கிறேன். சோனு பப்படியில் செஞ்ச ஒரு கேக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் இனிப்பு கூடிருச்சு, அவ்வளோதான். ஆனால் நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறேன், சரியா? அது ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எடுத்துட்டேன். அதை லாஸ்ட்டில் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து லாலா ஸ்வீட்டு அல்வா, சரியா? எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் லாலா ஸ்வீட்டில் உள்ள அந்த அல்வா. நான் எப்போவுமே நான் சொல்கிறனால வந்து எனக்கு என்ன ஸ்பெஷலாக அனுப்பி வச்சது. ரொம்ப இனிப்பெல்லாம் இருக்காது, ஆனால் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லாலா ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். என்னோடய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது ஒன் டே கொண்டு நாங்கள் அதை தீர்த்துட்டோம், சரியா? ஒன் டே 3 பேர் இருந்து வந்து தீர்த்துட்டோம், அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. பின்ன வந்து காரம் இருந்துச்சு, சரியா? இதெல்லாம் வந்து வறுவல் பொரியல்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி உள்ளது. அப்போ அதுவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அல்வா வந்து எனக்கும் எங்கள் அப்பா அம்மா 3 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நாங்கள் இருந்த இருப்பில் ஒரு நாள் சாப்பிட்டா அடுத்த நாளும் சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். அது சீக்கிரமே காலி ஆயிடுச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி லாலா ஸ்வீட் அல்வா. அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பைபிள்னு நினச்சேன். ஏன்னா பைபிள் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து எனக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் நினச்சி பார்க்கல இது வரும் அப்படின்னு. நான் ஃபேஷன் டிசைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கனால வந்து எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கிஃப்ட்டு. நிறைய எல்லா கலர்ஸ்லேயுமே நூல் இருந்துச்சு, பின்ன அதில் உள்ள எல்லாமே இருந்துச்சு, சரியா? என்னெல்லாமோ இருந்துச்சு. நான் பார்த்து ஓப்பன் பண்ணி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃபேஷன் டிசைனிங்லாம் பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே நல்ல குவாலிட்டி உள்ள ஒரு கிஃப்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ஆக்சுவலி நான் பிஸ்கட் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கவர் பார்க்கும்போது பிஸ்கெட்டுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது அவன் சொன்னால் எல்லாமே வந்து மொத்தமாக அதை பண்ணணும்ல, அதனால் வந்து நான் இந்த இதில் உள்ள கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் தனித்தனியாக வந்து இது பண்ணி வச்சேன், பேக் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபேவரட் சாக்லேட்டு. அது எப்போவுமே சாக்லேட் இல்லாமல் எப்படி,
அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாக்லேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில்கில் நியூவாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, அது நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பென்னு 2 பென் வந்து ஆக்சுவலி நான் 2 பேருக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனால் எனக்கு வாங்கி அனுப்பி வச்சுருந்தா இது கூடயே. அதுக்கப்புறம் இது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சரியா, இது பார்த்திங்க அப்படின்னா வாட்ச்சு, நல்லா பிராண்டட் வாட்ச்சு தான். ஆனால் வந்து அந்த டப்பாலாம் அந்த தருவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா வந்து எல்லாமே வந்து கொரியரில் பண்ண முடியாது, எல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப ஹெவி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து எல்லாமே கவரில் ஆக்கியிருக்கா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வாட்ச் எதுவும் லாஸ்ட்டாக வந்து நான் ஓப்பன் பண்ணி மாற்றி வச்சல, அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அதில் என்ன இருக்குதுன்னு தெரியல ஆக்சுவலி. நானே என்ன இருந்துச்சுன்னு மறந்து போயிடுச்சு. வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நானே யோசிக்கிறேன் என்னடா இருக்குது. ஓகே இது வந்து மேரி மாதா. ஓப்பன் பண்ணி பாருங்கள். எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு இது. ஆக்சுவலி வந்து நான் நினைக்கவே இல்லை இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நல்ல ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு இது மாதிரி யாராவது கிஃப்டெல்லாம் ஏதாவது வந்து அனுப்பி வச்சு அது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது நியூ ட்ரெஸ்ஸு. இது வந்து என்னோடய அம்மா ஸ்பெஷல். அப்போ வந்து என்னோடய அம்மாவுக்குள்ள ஸ்பெஷல் பர்த்டேக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தந்திருந்தாங்க. பைசா தந்திருந்தாங்க. நான் போய் எடுத்துக்கிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. இந்த டாப்பு வந்து நியூவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடையில். அதனால் வாங்கினேன். நல்ல ஸ்மெல்லு, நியூ ட்ரெஸ்க்கு ஸ்மெல்லு வரும் இல்லையா, அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சோலி ட்ரெஸ் லெஹங்கா. சரியா, லெஹங்கா. ஆக்சுவலி இதை நான் ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். எனக்கு நான் தான் இதை ஆனால் செலக்ட் பண்ணேன். வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க இது மாதிரி பிடிச்சது ஏதாவது செலக்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் தான் செலக்ட் பண்ணி சொன்னேன். ஆனால் இது வந்து நான் ஸ்டிச்சுடு தான் வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா வந்து ஸ்டிச்சுடாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா வந்து எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஃபேஷன் டிசைனிங் அதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ரெக்கார்ட் ஒர்க்கே கரெக்டாக டைம் ஆகுது. அதனால் வந்து இருந்து நமக்கு ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். அதான் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே எனக்கு என்னடா இது அப்படின்ட்டு. அதனால தான் என்னோடய முகத்தில் கொஞ்சம் சோகம் தெரியும் உங்களுக்கு. என்னென்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஓகே தான். ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா அன்ஸ்டிச்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கர்ட்டு மட்டும் கொஞ்சம் செமி ஸ்டிச்சாக இருந்துச்சு. பாக்கி எல்லாமே வந்து ப்ளவுஸ் வந்து அன்ஸ்டிச்சாக இருந்தப்போவே வந்து எனக்கு கொஞ்சம் என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. இருந்தாலும் எனக்கு கலர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பிடிச்சி செலக்ட் பண்ணது தான். அப்போ அம்மாட்ட சொன்னப்போ அம்மா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியில் எங்கேயாவது கொடுத்து பண்ணிக்கலாம், உனக்கு பண்ண டைம் இருந்தால் நீ பண்ணலைன்னா வெளியில் கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கைஸ். அப்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்னோடய கிஃப்டெல்லாம். வெயிலெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால என்னோடய அம்மா வந்து உச்சைக்கே வந்துட்டாங்க. அதாவது மத்தியானமே வந்துட்டாங்க. என்னோடய அப்பாவும் வெளியில் ஒரு ஒர்க்காக போயிருந்தாங்கல்ல, அவங்களும் வந்துட்டாங்க. சரியா, அப்போ நான் சாக்லேட்டெல்லாம் எடுத்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க 2 பேருமே. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ நாங்கள் 3 பேரும் சாக்லேட்லாம் சாப்பிட்டோம். ஹலோ காய்ஸ், அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். கேக்கெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்தா தான் வரும். அதனால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா வெளியே போயிருந்தாருன்னு சொன்னால சர்ப்ரைஸாக ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க.
அதை கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியாச்சு. குட்டியாக நான் என்னோடய அம்மா அப்பா 3 பேரும் சேர்ந்து குட்டியாக வந்து கேக்கு கட் பண்ணி பண்ணியாச்சு கைஸ். அது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பேங்க. அப்போ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். இனி ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ரொம்ப இருட்டிருச்சு. மணி 6:30 தாண்டி போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோவில். ஓகே கைஸ், பை பாய்.